சுவாமி கோவில் முன்பு அடிக்கடி உள்வாங்கும் கடல் பக்தர்களிடையே பெரும் அச்சத்தையும் கேள்விகளையும் எழுப்பியது. கடல் ஏன் இப்படி உள்வாங்குகிறது? இது அபாயகரமானதா? இதற்கு நிரந்தர தீர்வு இல்லையா என பலரும் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தமிழக அரசு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அப்படி என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை ஒட்டி அண்மையில் ஏற்பட்ட கடல் உள்வாங்குதல் மற்றும் கடல் அரிப்பு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ரூபாய் 30 கோடி மதிப்பிலான கடற்கரை பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் பக்தர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் பெரும் ஆறுதலை அளித்துள்ளன. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நாள்தோறும் எண்ணற்ற பக்தர்களை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக திருவிழா காலங்களிலும் விடுமுறை காலங்களிலும் லட்சக்கணக்கானோர் குவிகின்றனர். கடந்த சில மாதங்களாக கோவிலின் முன்புறமுள்ள கடல் நீர் அவ்வப்போது உள்வாங்கி பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. பக்தர்கள் இந்த பாறைகள் மீது ஏறி அதன் அபாயத்தை உணராமல் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் விளையாடி மகிழ்ந்தனர். 6 மாதங்களுக்கு முன்பு சுமார் 50 மீட்டர் நீளத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் பக்தர்கள் கடலுக்குள் இறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த கடல் உள்வாங்குதல் மற்றும் கடல் அரிப்பு சம்பவங்கள் பக்தர்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தின. இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்தன. இந்த பிரச்சனையின் தீவிரம் தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனடியாக இந்திய தொழில்நுட்ப கழக குழுவினர் மற்றும் ஆய்வு குழுவினர் திருச்செந்தூர் கடற்கரை முழுவதும் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் கடல் அரிப்பை தடுப்பதற்கும் கடற்கரையை பாதுகாப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் குறித்து திட்டமிடப்பட்டது. ஆய்வறிக்கையின்படி நீர்வளத்துறை மூலம் திருச்செந்தூர் கடற்கரையில் கோவிலை சுற்றிலும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் கற்கள் பதிக்கும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்திற்கு ஆகும் மொத்த செலவில் 50% நிதியை தமிழக அரசே வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள தொகையை கோவில் நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட பிற துறைகளும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்த பணிகள் விரைவில் முழுமையாக நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுமையடைந்த பிறகு கடல் அரிப்பு மற்றும் கடல் உள்வாங்குதல் போன்ற பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் பக்தர்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் கோவிலுக்கு வருகை தரும் சூழல் உருவாகும்.